ஜென்ரல் ஆடியன்ஸ் மை டியர் மக்கள் நெட்டி ஃபார் யூஎஸ் எல்லாத்துக்குமே ஏகேவோட வணக்கம். நேற்றைய வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி எந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஆரம்பத்தில் ஒன்றாவது வீடியோலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்போ 50th எபிசோட் வரைக்கும் டெய்லி விடாமல் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காரு, நைட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, காதலர் தினம் படத்தோடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய அந்த அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ரசிகருக்கோசரம் அந்த வீடியோ பண்ணுறோம். அதுக்கப்புறமே நிறைய பேர் சூர்யா அண்ணாவோட அயன் மூவி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி அது பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு காதலர் தினம். இந்த படம் 1999 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தினுடைய ஹீரோ குணால் அவர்கள். ஸோ அவரை பற்றி ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சுக்கோம், 2 செகண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். குணால் அவர்கள் பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாமிங்காக அழகாக இருப்பார். அவருடைய ஹேர் ஸ்டைல் அப்படிங்கும்போது டைட்டானிக் படத்துடைய ஜாக் ஹேர் ஸ்டைல் இருக்கும் பார்த்தீங்களா, அவருடைய ஹேர் ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கவுண்டமணி அவர்களும் அதில் இருப்பாங்க. இந்த படம் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே டேரக்டர் சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பாரு. இது ரொமான்ஸ் படம், எல்லாத்துக்குமே தெரியும். ரொமான்டிக் படம், காதலர் தினம், அதில் இல்லை எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். குணால் அவர்கள் செம்மையாக நடிச்சிருப்பாரு, சாமியாக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஓப்பனிங்கே ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அது ரொம்பவே இம்பாக்டாக இருந்துச்சு, கிரியேட் பண்ணிச்சு. பரவாயில்லையே அப்போ எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெல் ஒன்று அடிக்கும். அந்த பெல் எதுக்காக அப்படின்னா, நம்ம எல்லாமே நினச்சிருப்போம் ஒன்று ரயில் வண்டி வருது, ஸ்கூலுக்காக பெல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரே ஓப்பனாக அதில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இது ஸ்கூலுக்கு அழைக்கிற பெல், ஆனால் குழந்தைகளை அழைக்கிறதுக்கான பெல்லு கிடையாது. தொழிலாளர்களை அழைக்கிறதுக்கான பெல்லு, அதாவது குழந்தை தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு அழைக்கிறதுக்கான ஒரு பெல்லு. ஸோ எல்லா குழந்தை தொழிலாளருக்குமே விருப்பப்பட்டு போகிறதில்ல, குடும்ப சூழ்நிலைக்காக தான் போகிறாங்க. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு ஓப்பனிங்லேயே சொல்லிட்டாரு. அதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்பயே இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. படம் ஃபுல்லாக பார்க்கும்போது லவ் அப்படிங்கும்போது இந்த படத்தில் லவ்வுக்கு குறையே இருக்காது. இந்த படத்தில் புதுவிதமான ஒரு விஷயத்தை கையாண்டிருப்பாங்க. ஏன்னா 1999 நம்ம எல்லாமே இப்போ வாட்ஸ்அப் டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சுடுறோம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் டிக்டாக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு. அப்போ அந்த படத்தில் முக்கியமாக ஒன்று காட்டப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா, இன்டர்நெட்டை மெயில் சேட் பண்ணுறதா. அதில் ஓமரியா சாங் கூட நல்லா இருக்கும். ஃபிகருக்கு மீனுக்கு ஃபிஷிங் நெட்டு, ஃபிகருக்கு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லைன்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஏறவன் அப்போ பின்னி விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது இன்டர்நெட் மூலமா 2 பேர் லவ் பண்ணுவாங்க. ஒருத்தரை பார்க்காமே லவ் பண்ணுவாங்க. இன்டர்வல் பிளாக் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் இதில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் யார் அப்படின்னா, அந்த ஹீரோயினியோட அப்பா தான் நாசர் அவர்கள். நாசர் அவர்கள் குணால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருடைய பேக் ஸ்டோரி கேட்கும்போது, அவரும் குழந்தை தொழிலாளியாக இருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வெறியோட வந்தவர் தான். ஸோ அதனால குணால் அவர்களும் கிராமத்தில் இருப்பார். அவங்க அப்பா நீ எல்லாம் படிக்க வேண்டாம், வேலைக்கு போ அப்படிம்பாரு. ஆனால் அவர் ரொம்ப நல்லா படிப்பார். உங்களுக்கு நான் பாரமாக இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு வருவார். மும்பைக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய ஒரு யூனிவர்சிட்டி, ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்றத அவரோட கனவு. வெறித்தனமாக எக்ஸாம் எழுதுவார், செலக்ட் ஆயிடுவார். நாசர் அவர்கிட்ட கேட்கும்போது, எதுக்கு சார் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி விடும்போது, நானும் இதே பெஞ்சில் தான் தூங்கினேன். ஸோ நானும் எப்பயாவது எனக்கு மனக்கவலையாக இருக்கும்போது பார்ப்பேன். அதே மாதிரி நீயும் தூங்கிட்டு இருந்தால் உன் கையில் இருக்கிறத பார்க்கும்போது தெரிஞ்சுது நீ படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என் காலேஜில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது ஒரு மினிஸ்டரே கால் பண்ணி என் சொந்தக்கார பையனை அதை சேர்த்திங்க அப்படிம்பாங்க. நாசர் அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இந்த பையனுக்கு சீட் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் அப்படியே ரிவீல் ஆகும்போது எங்கே இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் இன்னும் நல்லவங்க இருக்காங்க அப்படின்ற அந்த படத்தில் ரிவீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமே ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாங்க. இந்த படத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஷாட்டுமே ஹீரோவும் ஹீரோயினியும் மீட் பண்ணிக்க போகிறாங்க, இல்லை சேட் பண்ணிக்க போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயிலை மட்டும் காட்டியிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ரயில் பிளாக் போயிருச்சு அப்படின்னாலே ஹீரோ ஹீரோயின் இப்போ மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்பயே அவர் அழகாக தெளிவாக யோசிச்சு வச்சிருக்காங்க. இதோட டைரக்டர் யார் அப்படின்னா கதிர் அவர்கள். இவர் பார்த்தோம் அப்படின்னா இதயம், அதுக்கப்புறம் காதலர் தினம், அதுக்கப்புறம் காதல் தேசம், இந்த மாதிரியான படங்கள், காதல் வைரஸ், இந்த காதல்லே ஊறி போனவர் தான் அவர். ஸோ அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஏஆர் ரகுமான் 6 சாங் இதில் பண்ணியிருக்காங்க. 6 சாங்குமே இப்போவும் டிவியில் போட்டாலும் செல்லில் கேட்டாலும் நம்ம உட்காந்து அப்படியே செம்மையாக இருக்குல்ல, நம்மளும் ஃபீல் பண்ணிட்டு நம்மளும் அந்த ஆப்பிரிக்காலாம் போயிட்டு நம்ம லவரோட டூயட் பாடிட்டு அப்படி திரும்பி வந்துடுவோம். அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய சாங் எல்லாமே இன்ன வரைக்கும் ஹிட்டாக இருக்குது. எல்லாருமே காதலர் தினத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு அது உங்களை இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னா அதுக்கு டேரக்டரும் ஏஆர் ரகுமான், குணால் எல்லாருமே தான் காரணம். தாண்டியாராட்டம் சாங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, 1999 ரிலீஸ் ஆனாலும் இன்ன வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அப்போவே ரொம்ப டெக்னாலஜிக்காக அழகாக சூப்பராக எடுத்திருக்காரு. அதோட கதைக்களம் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் காதலர் தினம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்த சீன்ஸ்லாம் என்னென்ன, உங்களுக்கு என்னென்ன சாங்ஸ்லாம் பிடிக்கும் அதில் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
இன்னைக்கு 8:30 ஷெடியூல் வீடியோ நம்ம முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் சனிகள் விஜய் ஏகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணலாம் ப்ரோ, இந்த வீடியோ பற்றி பேசுங்க, இவரை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருடைய கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ, எந்த ஆக்டரோட கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அதை எடுத்து நான் உங்களுக்காக வீடியோ பண்ண வரேன். ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.